ஸோ ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா பிராண்ட் சொன்னதை வச்சு பார்க்கும்போது டிசைனாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், குறிப்பாக கேமரா வேறு லெவலில் இருக்குது. ஆனாலும் இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சில குறைகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லாம் ஓகே ப்ரோ, ஃபோனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 சீரீஸில் 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 16 ப்ரோ அண்ட் 16 ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ப்ளஸ் வேரியன்ட் தான் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இன்ச் பை இன்ச்சாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எப்பயும் போல குயிக்காக அந்த அன்பாக்சிங்கை பண்ணி விட்டுருவோம். மேலே அந்த க்ளோ ஆகிற ரேப்பரை கொடுத்தாங்க, அதை ரிமூவ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே ரியல்மியோட 16 ப்ரோ ப்ளஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கலர் என்ன, ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எப்பயும் போல ஒரு குட்டி பாக்ஸ், குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் யூவி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இந்த IMI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடுவோம். அவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்க, அந்த கேஸோட போட்டு பார்க்கும்போது நல்லாவே ஃபிட்டாக இருக்கு. குவாலிட்டி வைஸுமே சூப்பர். அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ். சார்ஜிங் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்பயும் டிசைன் தான் பேசுவோம். ஆனால் எனக்கு இந்த டிஸ்பிளேவை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேவை தான் பேசணும்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் நம்ம எப்பயும் போல டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ இந்த கார்ட்போர்டை வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. ரொம்ப நுணுக்கமாக நான் ஜூம் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். அதில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்ட்போர்டில் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும்ல, நூல் நூலாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இந்த பேக் சைடோட டிசைனே வருது. ஆக்சுவலாக இந்த பேக் சைடில் பார்க்குறதுக்கு அந்த வீகன் லெதர் மாதிரியே தான் இருக்கு. பட் அந்த டெக்ஸ்சர் வந்து எக்ஸாக்டாக வீகன் லெதர் மாதிரி கொடுக்காம கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறது இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ரியலாக இது ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் குறிப்பாக ஸ்கின்னுக்கு இது சேஃப்டின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணது சேஃப்டி இல்லையான்னு கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னமோ இருந்துட்டு போகுது, டிசைன் பார்க்கறது கொஞ்சம் புதுசாக பண்ணது நல்லா தான் இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த கேமரா பம்ப் தான் கொஞ்சம் சொதப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரியே மெட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கோட்டிங்லாம் கொடுத்துருக்கோம், பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகாது, துருப்பிடிக்காதுலாம் சொல்கிறாங்க. பட் இதில் எனக்கு பெரிய பிரச்சனையாக தோன்றது பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட்டாலே பார்த்தீங்கன்னா அழுக்காயிருது. ஸோ அதை தொடச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சப்போஸ் ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் அந்த ஃபோனை வாங்கிட்டாங்கன்னா தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும் போல. அந்த கேமரா பம்பில் மட்டும் கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது கோல்டு கலரு, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சாண்டில் கலரில் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இது இல்லாமல் கிரே கலர் அண்ட் பிங்க் கலர் இருக்கு. பிங்க் ஸ்பெஷலாக இந்தியாவுக்குனே லான்ச் பண்ணியிருக்காங்களாம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், டெஸ்டிங் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சைடு ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த டெஸ்டிங்னு வரும்போது இதில் IP68 அண்ட் 69Kவுமே வந்து கொடுத்துருக்கிறது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த இடத்துல 68 எப்பயும் போல நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த கேமரா பம்ப் இருக்கிற ஏரியாலலாம் எதுவும் தண்ணி போன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அதே சமயம் 69 அண்ட் 69Kன்னு வரும்போது உங்களுக்கு டைரக்டாக இந்த மாதிரி ஃபோர்ஸை தண்ணி அடித்தாலும் கூட ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வரக்கூடாது. அண்ட் முக்கியமாக நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டு, ஸ்பீக்கர்கள் இருக்கிற ஏரியா, கேமரா பம்ப் இருக்கிற ஏரியா, டிஸ்பிளே மேலே ஃபுல்லாகவே அடிச்சு டெஸ்ட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெருசாக வரல. மற்றபடி இந்த சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் வந்துட்டு 203 கிராம் இருக்குது. திக்னஸ் வந்து 8.45 mm கிட்டக்க இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. வெயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைடில் லைட்டாக கர்வ் மாதிரி கொடுத்துருக்கிறது ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லாவே கொடுக்குது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்தா நல்லா இருக்கும். ரெகுலராக நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கும். பட் அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்கன்னா பழகிடுவீங்க. நெக்ஸ்ட் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் வருது. ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இயர் பீஸே இங்கே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அண்ட் அது இல்லாமல் 300% வரைக்குமே அல்ட்ரா வால்யூம் வைக்க முடியும்ன்றாங்க. நானுமே வச்சு கேட்டு பார்த்தேன். ஸ்டீரியோ எஃபெக்ட்டும் பெட்டராக இருக்கு, சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் அது தவிர டாப்ல எக்ஸ்ட்ரா 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதான் முக்கியமாக டிஸ்பிளே எனக்கு ரியலாகவே சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு 6.8 இன்ச் இருக்கக்கூடிய 1.5K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 4 பக்கமுமே பார்த்தீங்க அப்படின்னா கர்வாக இருக்கிற மாதிரியான டிஸ்பிளே. அந்த கர்வுமே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அண்ட் AMOLED 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்குது. நார்மலாக இந்த ஆட்டோ செட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 60, 90, 120 Hz வரைக்கும் மூவ் ஆகுது. அதுவே சில சிஸ்டம் ஆப் இருக்கு, கேம்ஸ் இருக்கு அப்படின்னா அது மட்டும் தான் 144 Hz வரைக்குமே உங்களுக்கு மூவ் ஆகும். அண்ட் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா
HDR வீடியோஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நைட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கண்ணுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக PWM டிம்மிங்குமே கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 7i வருது. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 6500 நெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி லைவாக டெஸ்ட் பண்ணிடுவோம், வெறும் நம்பரை நம்பக்கூடாது அப்படின்றனால இண்டோராக இருக்கட்டும் அவுட்டோரில், அதுவும் டேரக்ட் சன்லைட்டில் கூட நான் போய் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தேன். டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் ரிப்ளே கூட வெயிலில் நின்று அனுப்பலாம், அந்த அளவுக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேவை பார்க்க நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ரியலாகவே ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசர் என்ன தான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 4 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பெஞ்ச் மார்க்லாம் பார்த்துடலாம். அன்டூடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1.4 மில்லியன் ப்ளஸ் வந்து கிடச்சிருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1350, மல்டி கோர் வந்துட்டு 4186 வந்திருக்கு. CPU த்ராட்லிங் வந்து 91%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்த வரைக்கும் 95.5% வரைக்குமே வந்திருக்கு. ப்ரோ ஸ்பெக் அப்படி சொல்லிட்டீங்க என்ன இருக்குன்ட்டு, ரியல் டைம்ல யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு தான் இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு, நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பராகவே இருக்கு. கேம் பிளேன்னு வரும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்க போனை வாங்கணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற அந்த 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேமுக்குலாம் வராது. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஸ் ஆஃப் ராயல்ஸ் மாதிரியான பெரிய பெரிய கேமுக்கு தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. சரிங்க ப்ரோ, நம்ம ரெகுலராக விளையாடக்கூடிய இந்த BGMI கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 90 FPSலயே செம ஸ்மூத்தா கேம் பிளே பண்ண முடியுது. கேமிங்க்குமே நல்லா தான் இருக்கு. இந்த லேக் இருக்கிற மாதிரியும் முக்கியமா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு. ஆனாலும் நீங்க கேமரா இருக்கீங்க, கேமிங்காக தான் ஸ்பெஷலா இந்த போனை வாங்க போறேன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க இதுலயே பாத்தீங்கன்னா GT சீரிஸ் இருக்கு, மற்ற பிராண்ட்ல எக்கச்சக்கமா இதை விட பெட்டரான ப்ராசரே இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால எனக்கு லேக் ஃப்ரீயா ஒரு போன் வேணும் ப்ரோ, அப்பப்ப கேம் பிளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கான போன் தான் இது. நெக்ஸ்ட் இந்த போனோட இன்னொரு ஹைலைட் வந்து இதோட பேட்டரி கெபாசிட்டி 7000 mAh கொடுத்துருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சரி நம்மளே லைவா டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 14 நிமிஷமும், 50% சார்ஜ் ஆக வெறும் 33 நிமிஷம் தான் டைம் ஆச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 74 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலா இந்த அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டி இவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஏறுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஹெவியா அடிச்சு யூஸ் பண்ணாலுமே ஒரு நாள் தாராளமா கிடைச்சிரும். அதை தவிர கொஞ்சம் நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். ஸோ பேட்டரி லைஃப் பத்தி கவலை பண்ணணும்னு தேவையில்லை. அண்ட் OS அப்படின்னு வரும்போது இவங்களோட Realme UI 7.0 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் வந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இதை இன்னொரு 1 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் இதை தவிர தேவையில்லாத ஆப்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்டக்கே இருக்கு. மற்றபடி AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலா நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம், டிரான்ஸ்லேட்டிங் யூஸ் பண்ணுவோம், அண்ட் நோட் அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துலயும் முன்னாடி AI போட்டு சில AI ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லா போன்லயும் இப்போ வர்றது தான். இனிமேட்டு எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கனெக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. eSIM சப்போர்ட் வந்து இதுல கிடையாது. அண்ட் ஃபைனலா கேமரா, ஏன்னா இதுல கேமரா தான் ஹைலைட்ன்றனால தான் லாஸ்டா சொல்லலாம்னு இருந்தேன். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.4 வருது. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நார்மலா பியூட்டி மோட் ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் ஃபுல் டீடைலா வந்து கிடைக்குது. அண்ட் அதை தவிர பியூட்டி மோட் எனேபிள் பண்ணாலுமே பார்க்கறதுக்கு பாலிஷா ஃபேஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. குறிப்பா போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா டிடெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான இமேஜ் அவுட்புட் கிடைச்சிருந்தது. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அதில் ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா 200 மெகா பிக்சல், சாம்சங்கோட HP5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட OS, EIS அண்ட் ஆட்டோ ஃபோகஸிங்கோட உங்களுக்கு வந்துருது. இதுல இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் டெலிஃபோட்டோ கேமரா 50 மெகா பிக்சல், 3.5x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா 10x டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10x போட்டோ கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இதுல OS, EIS சப்போர்ட் கொடுத்துருக்கனால நார்மலா கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறீங்கன்னா பெட்டரா இருக்கு. மேக்ஸிமம் 120x அளவுக்கு ஜூம் பண்றது கொடுத்துருக்காங்க. பட் போட்டோஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது கேமரா சென்ட்ரிக் போன் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ல கொடுத்துருந்துருக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது 115.5 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே ஆட்டோ ஃபோகஸிங்கோட வருது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா உங்களால மேக்ரோ போட்டோஸ் கூட எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு சில மேக்ரோ போட்டோஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஓவரால் போட்டோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நார்மலா இந்த போர்ட்ரேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேணுன்ற அளவு பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணிக்கும். அதே மாதிரி எட்ஜ் டிடெக்ஷனும் பெட்டரா பண்ணி உங்களுக்கு பிளர் எஃபெக்ட்டுமே கொடுக்கும். பியூட்டி மோடுமே ஓவர் பியூட்டி பண்ணாம ஈவனா பக்காவா பண்றதுமே நோட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி போட்டோட ஷார்ப்னஸ், டீடைலிங்குமே வந்து மிஸ் ஆகாம நல்லா தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நேச்சுரலா வேணுமா, போட்டோஸ் வந்து வைப்ரண்டா வேணுமா அப்படின்றத ஜஸ்ட் நீங்களே இந்த இதுல வந்து கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியுது. இதை தவிர ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த ஷட்டர் பட்டனை மட்டும் கீழே இறக்கி விட்டீங்க அப்படின்னா வைப்னு வரும். இது வேற ஒன்றும் இல்லை, ப்ரோ மோட
தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா எந்த கேமரா சூஸ் பண்ணி எப்படி போட்டோ எடுக்கணும் அப்படின்றத நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி இதில் பண்ணிக்க முடியும். இந்த மாடலே வந்து ஃபில்டர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ஃபெஸ்டிவலில் இருக்கீங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் செல்ஃபி பேக் கேமரா ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 இல்லாட்டி 30 வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதை தவிர பேக் கேமராவில் ஸ்பெஷலாக 4K HDR சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்றபடி இந்த ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ எடிட் ஜீனி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னாலே எடிட் பண்ணி கொடுத்துரும் நானோ பனானாவோட சேர்ந்து. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏஐ லைட் மீ அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே ஏஐ ஸ்டைல் மீ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்ஸ்டன்ட்டாக வீடியோ வந்து எடிட் பண்ணணும், மியூசிக்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே ஏஐ இன்ஸ்டன்ட் கிளிப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஏஐ பேஸ் பண்ணி இந்த கிளார் ரிமூவ் பண்ணுறது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்துடுது. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அதிகமாக நான் கேமரா யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கிற மாதிரியான ஃபோனாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு டிசைன் வைஸும் நல்லா இருக்கு, ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வேற லெவல் பண்ணியிருக்காங்க, பேட்டரி லைஃப்மே இந்த இடத்துல நல்லா இருக்கு. குறிப்பாக கேமரா அப்படின்னு வரும்போது டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமராக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டடா கேமரா சென்ட்ரிக்காகவும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் சைடும் பெருசாக குறை வந்து எதுவும் கிடையாது. பட் கேமரா இருக்கீங்க அப்படின்னா இதோட பெட்டரான ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல முக்கியமாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நான் வெயிட் பண்ணது இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 40,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. சப்போஸ் இந்த பேங்க் ஆஃபர்லாம் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4,000 ரூபா டிஸ்கவுண்ட்ல இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். சப்போஸ் வாங்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ கிளியராகவும் என்னென்ன இருக்கு இல்லைன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேனா இல்லை அப்படின்றத நீங்கள் சொன்னாதான் எனக்கு தெரியும். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெளிவாக எழுதிருங்க. அது நம்மளோட சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.